செவன்த் ஒன் பாருங்கப்பா. ப்ரூவ் தட் 2n Cn is equal to 2 power n into 1 into 3 into etc 2n minus 1 divided by n factor சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சரி, 2n Cn NCR ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். 2n ஃபேக்டரோட போய் 2n மைனஸ் n ஃபேக்டர்னா n ஃபேக்டரில் இன்ட்டு ஆர் ஃபேக்டர், ஆருக்கு பிறகு n இருக்குது, அப்போ n ஃபேக்டர். அப்போ 2n ஃபேக்டரோட போய் n ஃபேக்டர் இன்ட்டு n ஃபேக்டரில் அடுத்து 2n ஃபேக்டோரியல். இப்போ n ஃபேக்டரில் ஆன்சர்னா n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 எக்ஸட்ரா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வருமா? அப்போ 2n ஃபேக்டரில் என்ன வரும்? 2n இன்ட்டு 2n மைனஸ் 1 2n மைனஸ் 2 2n மைனஸ் 3 2n மைனஸ் 4 எக்ஸட்ரா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இதில் ஈவன் நம்பராக தனியாக எடுங்க. 2n மைனஸ் 2 2n மைனஸ் 4 எக்ஸட்ரா 4 இன்ட்டு 2 வரும். ஆட் நம்பரு 2n மைனஸ் 1 2n மைனஸ் 3 2n மைனஸ் 5 எக்ஸட்ரா 5 இன்ட்டு 3 இன்ட்டு 1 வருமா? இந்த 2n மைனஸ் 2 2n மைனஸ் 4 2 இதில் ஒரு 2 காமன் எடுத்தால் அந்த 2 n டைம்ஸ் இருக்குமா? அப்போ 2 போர் என்ன? அப்போ 2 காமன் எடுத்து 2 போர் n போட்டிங்கன்னா ரிமைனிங் n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 எக்ஸட்ரா 2 இன்ட்டு 1 இருக்குமா? அடுத்து இதை ரிவர்ஸ் எழுதுங்க. 1 இன்ட்டு 3 இன்ட்டு 5 எக்ஸட்ரா 2n மைனஸ் 1 n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 எக்ஸட்ரா 2 இன்ட்டு 1 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ங்கிறது n ஃபேக்டரில் n ஃபேக்டர் கேன்சலாக ஆன்சர் என்ன? 2 போர் n இன்ட்டு 1 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸட்ரா 2n மைனஸ் 1 இருக்கு n ஃபேக்டரியல். ஓகேவா? 8th ஒன் பாருங்கள். ப்ரூவ் தட் n இன்ட்டு n மைனஸ் 1 CR மைனஸ் 1 is equal to n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 n CR மைனஸ் 1 சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதில் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இன்ட்டு NCR மைனஸ் 1 n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இது வந்து மல்டிபிள் இருக்குண்ணே. n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இன்ட்டு NCR மைனஸ் 1 n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 அப்படி எழுதிக்கோங்க. NCR மைனஸ் 1க்கு நீங்கள் NCR ஃபார்ம் எழுதுங்க. n ஃபேக்டரோட பை n மைனஸ் ஆர் மைனஸ் 1 மைனஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கும்போது ப்ளஸ் 1 ஆயிருமா? தொடக்க ஆர் மைனஸ் 1 ஃபேக்டரில். ஓகே, அடுத்தபடியே n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இன்ட்டு n ஃபேக்டரில் n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டர்னு ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா? அடுத்து n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 ஃபேக்டரில் n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டர் ஒன்று கம்மி பண்ணால் n மைனஸ் ஆர் ஃபேக்டரியல். n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 கேன்சலாக. அப்போ n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டரோட போய் n மைனஸ் ஆர் ஃபேக்டர் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 ஃபேக்டரில் தட் இஸ் இந்த எண்ணை ஓரமாக வச்சுக்கோங்க. n இன்ட்டு இந்த n மைனஸ் இதை பாருங்கள். அப்போ n இன்ட்டு n மைனஸ் 1 சி ஆர் மைனஸ் 1 n மைனஸ் 1 சி ஆர் மைனஸ் 1க்கு NCR ஃபார்முலா யூஸ் பண்ணால் அந்த ஃபார்முலா வரும். என்ன மட்டும் விட்ருங்க. இப்போ n மைனஸ் 1 ஃபேக்டரோட போய் n மைனஸ் ஆர் ஃபேக்டர் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 ஃபேக்டர். அப்போ n இன்ட்டு n மைனஸ் 1 சி ஆர் மைனஸ் 1. ஓகேவா? அடுத்து 9th ஃபஸ்ட்டு. A Kabaddi coach has 14 players ready to play. How many different teams of 7 players could the coach put on the court? 14 players வந்து 7 players வந்து கபடிக்கு சூஸ் பண்ணணும். அப்போ 14C7 14C7 that is 14 factorial by 14 minus 7 factorial into 7 factorial. அதாவது NCR is equal to n factorial by n minus r factorial into r factorial. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. 14 factorial divided by 7 factorial into 7 factorial. 14 factorialனா 14ல் ஆரம்பித்து 7 factorial எழுதிக்கலாமா? இந்த ஒரு 7 factorial 7 into 6 into 5 எக்ஸட்ரா 7. இந்த 7 factorial 7 கேன்சல் ரிமைனிங் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3432 வருது. அடுத்து செகண்ட் கொஸ்டின். There are 15 persons in a party and if each 2 of them shakes hands with each other. அதாவது 15 பேர்ஸ் வந்து பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒவ்வொரு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டாங்க. ஹவு மெனி ஹேண்ட் ஷேக்ஸ்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை 15 அதில் ஈச் ஒவ்வொரு 2 பேர் வந்து ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ணால் 15C2 அப்போ 15C2 NCR ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள். 15 ஃபேக்டரோட 15 மைனஸ் 2 ஃபேக்டர் இன்ட்டு 2 ஃபேக்டரில் 15 minus 2 13 factorial 15 factorial 15 into 14 into 13 டிவைட் பண்ணிக்கலாமா? 13 factorial 13 கேன்சலா? இந்த 14க்கு வந்து 2 மட்டும் 7 ஆஃப் 15 7s are 105 hand shakes. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன். How many cards can be drawn through 20 points on a circle? How many cards? கார்ட்ஸ்னு சொல்லும்போது 2 பாயிண்ட்ஸ் வேணுமா? 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் தான் கார்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ டோட்டல் 20 பாயிண்ட்ஸ். அப்போ 20 பாயிண்ட்ஸ்லேருந்து 2 பாயிண்ட்ஸ் எடுக்கும். அப்போ 20C2 அப்போ 20C2 NCR ஃபார்முலா எழுதுங்க. 20 factorial divided by 20 minus 2 factorial into 2 factorial 20 factorial by இங்கே 18 factorial வருமா? அப்போ 20 into 19 into 18 ஒரு கேன்சலாக? இது கேன்சல் பண்ணால் 10 into 19 அப்போ 190. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன் ஏ பார்க்கிங் லாட் 100 1-year-old கார்ஸ். அதாவது
ஒரு பார்க்கில் வந்து 1 year old கார்ட்ஸ் வந்து 100 கார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? அவுட் ஆஃப் தெம் 5 ஆர் டு பி chosen at random for a checklist pollution devices. How many different sets of 5 cards can be chosen? அதாவது 100 கார்ட்லேருந்து 5 கார்ட்ஸ் எடுக்கிறோம். அப்போ 100C5 அப்போ 100C5க்கு NCR ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 100 ஃபேக்டோரியல் போய் 100 - 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் 100 ஃபேக்டர் 195 ஃபேக்டோரியல் கிடைக்கலாமா? இங்கே 95 வருது. 95 ஃபேக்டர் 95 கேன்சலு. 5 ஃபேக்டர்னால் ஆன்சர் என்ன? 120. ஓகேவா? கேன்சல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 7,52,87,520 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th one. How many ways can a team of 3 boys, 2 girls and 1 transgender be selected from 5 boys, 4 girls and 2 transgenders? ஓகே, 5 பாய்ஸ்லேருந்து 3 பாய்ஸா, 4 கேர்ள்ஸ்லேருந்து 2 கேர்ள்ஸா, 2 டிரான்ஸ்ஜெண்டர்லேருந்து 1 டிரான்ஸ்ஜெண்டரா? அப்போ 5C3 இன்ட்டு 4C2 இன்ட்டு 2C1 5C3 5 ஃபேக்டோரியல் 5 - 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டர் 4C2 4 ஃபேக்டோரியல் 4 - 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் 2C1 ஆன்சர் 2 கூட வச்சுக்கலாம். இந்த சிம்பிள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்னா 120. 10th one. Find the total number of subsets of a set with 4 elements, 5 elements, n elements. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. NC0 + NC1 + NC2 + n + etc. NCn = 2/n. இந்த ஃபைனாமில் தேர்தல் உள்ள ஃபார்முலா அந்த பிரகாரம் 4 எலமெண்ட்ஸ்னால n = 4 போடுங்க. 4C0 + 4C1 + 4C2 + 4C3 + 4C4 வரைக்கும் வருமா? அப்போது ஃபார்முலா என்ன? 2/n 2/4 எலமெண்ட்ஸ் n = 4 அப்போ 2/4 ஆன்சர் என்ன? 16. அப்போ அதே இது 5 எலமெண்ட்ஸ் வரும்போது 2/5 வரும் 32. n எலமெண்ட்ஸ் வரும்போது 2/n ஆன்சர். ஓகேவா? அடுத்தபடியாக 11th one. A trust has 25 members. ட்ரஸ்ட்டில் 25 மெம்பர்ஸ் இருக்காங்க. How many ways 3 officers can be selected? அதுலேருந்து 3 officers செலக்ட் பண்ணால் 25லேருந்து 3 மெம்பர்ஸ். அப்போ 25C3 ஓகேவா? அப்போது இது வந்து 25C3 சொல்லும்போது NCR ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 25 ஃபேக்டோரியல் 25 - 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் 25 - 3 ஃபேக்டோரியல் 22 ஃபேக்டோரியல் 25 ஃபேக்டோரியல் 25 இன்ட்டு 24 இன்ட்டு 23 இன்ட்டு 22 ஃபேக்டோரியல் 22 ஃபேக்டோரியல் ஆன்சரா? அடுத்த 3 ஃபேக்டர் = 6. இந்த 6க்கு 24 கணக்கில் 4 25 இன்ட்டு 4 100 100 இன்ட்டு 23 எவ்வளோச்சு? 2300. ஓகேவா? அடுத்து இதில் வந்து செகண்ட் கொஸ்டின் ஒன்று பாருங்க. In how many ways can a president, vice president and a secretary? இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 25 மெம்பர்ஸில் ஒரு பிரசிடெண்ட் எடுக்கணும், ஒரு வைஸ் பிரசிடெண்ட் எடுக்கணும், ஒரு செக்ரட்டரி எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? ஃபஸ்ட்டு 25லேருந்து ஒரு என்னது பிரசிடெண்ட்டா? ஓகேவா? 25லேருந்து ஒரு பிரசிடெண்ட்டா? அடுத்தபடியாக அப்போ ஒரு பிரசிடெண்ட் எடுத்தாச்சு. அதான் 25ல் ஒரு ஆள் பிரசிடெண்ட் எடுத்து அப்போ 24 தான் இருப்போம். 24லேருந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டா? அப்போது 2 வரை ஒரு பிரசிடெண்ட்டையும் வைஸ் பிரசிடெண்ட் எடுத்தாச்சு. ரிமைனிங் 23 தான் இருப்போம். 23லேருந்து ஒரு என்னது ஒரு செக்ரட்டரியா? 23C1. அப்போது 25C1 24C1 23C1. இப்போ 25C1னா 25 ஆனால் NC1 = n. அப்போ 25C1 25 24C1 24 23C1 23 தட் இஸ் 25P3ன்னு அர்த்தம். ஸோ 25 × 24 × 23 தட் இஸ் 13,800. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12th one. How many ways a committee of 6 persons from 10 persons can be chosen along with a chairperson and a secretary? ஓகே, இது பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலெக்ஷன் பாருங்கள். மொத்தம் எத்தனை இருக்காங்க? 10 மெம்பர் இருக்காங்கல்ல, 10% இருக்காங்கண்ணே. How many ways of a committee of 6 persons? அதில் வந்து 6% டோட்டலாக கமிட்டி. அதில் வந்து எதெல்லாம் இருக்காங்கன்னா ஒரு சேர்பர்சனும் ஒரு செக்ரட்டரியும். சரி, 10லேருந்து ஒரு சேர்பர்சனாக 1 எடுத்தாச்சு. அப்போ 9 மெம்பர்ஸ் தான் இருப்போம். 9லேருந்து ஒரு செக்ரட்டரியா? அப்போது இது அப்போது சேர்பர்சனும் செக்ரட்டரி எடுத்தாச்சு. ரிமைனிங் 8 தான் இருக்காங்க. 8லேருந்து மொத்தம் அந்த கமிட்டியில் சேர்பர்சனும் செக்ரட்டரி எடுத்தாச்சு. ரிமைனிங் 4 மெம்பர்ஸ். அப்போ 8C4. ஸோ 10C1 ஆன்சர் 10, 9C1 ஆன்சர் 9, 8C4 8 ஃபேக்டோரியல் 8 - 4 ஃபேக்டர் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ஸோ 10 9s are 90. இங்கே 8 - 4 4 ஃபேக்டர் வரும். அப்போ 8 × 7 × 6 × 5 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் கேன்சல். இந்த இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 வரும். கேன்சல் பண்ணால் 90 × 7 × 2 × 5 தட் இஸ் 6300.
ஓகேவா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ்ட் செலெக்ஷன் வந்து 6300. ஓகேவா. தேங்க்யூ.